மட்டக்களப்பில் முறையற்ற வகையில் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்திய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த துயர சம்பவம் பதிவாகியிருக்கு. கையடக்க தொலைபேசியை அதிகளவில் பயன்படுத்துகின்ற ஒருவராக இருந்தால் இந்த செய்தி உங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கக்கூடும். சரி, விடயத்துக்கு போகிறதுக்கு முதல் நியூஸை தமிழ் என்ற எமது வலையொலி மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களை பின்தொடருங்க. இனி நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். இந்த ஃபோனை வச்சுட்டு வேறு வேலையை பாருடா. சாப்பிடும் போது சரி, இந்த ஃபோனை அங்கால வையடா. நித்திர கொள்ளும் போது ஃபோனை பார்க்காதேடா. ஃபோனை சார்ஜில் போட்டுக்கொண்டு ஃபோனை பார்க்காதேடா. ஃபோனை தலைமாட்டில் வைக்காதேடாண்டு வீட்டில் உள்ள ஆக்கள் அறிவுரை சொல்லுகிற சம்பவங்கள் இப்போ அதிகளவில் இடம்பெற்று வருது. இந்த அறிவுரைகளை அல்லது போதனைகளை இப்போ உள்ள இளைஞர் யுவதிகள் பெரும்பாலும் கேட்குறதே இல்லை. இந்த அதிகளவான கையடக்க தொலைபேசியின் பயன்பாட்டால் பல குடும்பங்கள் கூட பிரிஞ்சிருக்கு. இந்த கையடக்க தொலைபேசியின் முறையற்ற பயன்பாட்டால் சில உயிர்கள் கூட காவு கொள்ளப்படும் நிலைமை ஏற்பட்டிருக்கு. மட்டக்களப்பில் மின்னேற்றப்பட்ட அல்லது சார்ஜில் போடப்பட்ட கையடக்க தொலைபேசியை தனது மார்பில் வைத்து உறங்கி கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் துயரமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். கையடக்க தொலைபேசி வெடித்து சிதறியதில் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டிருக்கு. கல்குடா கருங்காலைச்சோலை பகுதியில் தான் இந்த சம்பவம் நேற்று மாலை 6 மணியளவில் இடம்பெற்றிருக்கிறதாக பாசிக்குடா காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் கல்குடா கருங்காலிச்சோலை வீதியை சேர்ந்த கமலேஸ்வரன் சங்கீதன் என்ற இளைஞர் தான் உயிரிழந்திருப்பதாகவும் காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த மின்னேற்றப்பட்ட கையடக்க தொலைபேசியின் மின்கலம் வெடித்து சிதறியதில் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு இந்த கையடக்க தொலைபேசி வெடித்து சிதறியதோட இந்த இளைஞர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். ஆனாலும் கூட அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் ஏற்கனவே இளைஞர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த இளைஞரின் சடலம் வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பாசிக்குடா காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இவ்வாறு நீங்களும் முறையற்ற வகையில் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தும் ஒருவராக இருந்தால் இந்த சம்பவத்தை முன்னுதாரணமாக அல்லது முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு பதிவில் சந்திக்கும் நான் வன்னிமைந்தன் கிருபா.